Welcome to Sigaram Academy. So, we will talk about the 10th CBSE chapter 1 real numbers. So, real numbers பத்தி ஒரு intro பார்க்கணும் அப்படினா so natural numbersல என்னென்ன numbers இருக்கும் and whole numbers, integers, rational numbers, irrational numbers. So, இது எல்லாத்தையும் என்னென்ன categories இருக்குன்னு பார்க்கறோம். So, natural number பாத்தீங்கன்னா 1 2 3 4 and infinity வராது. So, அந்த natural numbers indicate பண்றது capital N ல indicate பண்ணுவாங்க. and whole numbers அப்படினா 0 1 2 3 4 அது ஆரம்பிக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டு இருக்கு அந்த ஹோல் நம்பர்ஸ் W அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுவாங்க ஸோ நேச்சுரல் நம்பருக்கு ஹோல் நம்பருக்கு என்ன டிஃபரன்ஸ்னா ஹோல் நம்பர்ல 0 இருக்கும் நேச்சுரல் நம்பர்ல 0 இருக்காது ஸோ இன்டிஜர்ஸ் பார்த்தோம்னா அதை ரெப்ரசென்ட் பண்ணுறது Z அண்ட் இன்டிஜர்ஸ்ல பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கும் நெகட்டிவ் வேல்யூ இருக்கும் ஜீரோஸ் இருக்கும் எல்லாமே ஹோல் நம்பர்ஸாக தான் இருக்கும் அண்ட் ரேஷனல் நம்பர்ஸ்ல பார்த்தீங்கன்னா P/Q அப்படிங்கிற ஃபார்மெட்டை எழுதலாம் அந்த ஒரு நம்பரை வந்து P/Q ஃபார்மெட்ல எழுத முடிஞ்சுச்சுன்னா தட் நம்பர் இஸ் கன்சிடர்ட் டு பி ரேஷனல் நம்பர் இரேஷனல் நம்பர்னா P/Q ஃபார்மெட்ல நம்மளால எழுத முடியாது P/Q ஃபார்மெட்ல நம்மளால எழுத முடியாது ஸோ இந்த இதை எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா 5 √2 √3 இதெல்லாமே இரேஷனல் நம்பர்ஸ் இதே √4 அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா √4 கேன் பி ரிட்டன் as 2 ஸோ அந்த 2 வந்து நம்ம இன்டிஜர்ஸ்னு சொல்லலாம் நேச்சுரல் நம்பர் சொல்லலாம் ரியல் ஹோல் நம்பர்ஸ்னு சொல்லலாம் ஓகே ஸோ இதான் இன்ட்ரோ பார்ட் So first sum solve பண்ணலாம் first sum என்னன்னா express each number as a product of its prime factor so prime factor அப்படினா என்ன தெரியும் so actually prime composite னு சொல்லி ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு so prime numbers அப்படினா எந்த நம்பர் நம்மளால சால்வ் பண்ண முடியுமோ அந்த நம்பரை வந்து 2 or more factors மட்டும் தான் இருக்கும் prime numbersல and composite numbersல 2 or more factors இருக்கும் இதான் prime and composite numbers ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 140 கொடுத்துருக்காங்க ஸோ 140 நம்ம L டிவிஷன் சொல்லுவோம் அந்த மெத்தடில் சால்வ் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் prime நம்பர் 2 ஸோ ஒன்னுங்கிற நம்பர் வந்து இட் இஸ் நெய்தர் காம்போசிட் நார் prime அதனால 1 எடுத்துக்காது ஸோ 2 எடுக்கிறோம் ஸோ 2 டேபிள் போட்டோம்னா 7 3s are 14 அந்த கீழே 0 அப்படின்னு கீழே வந்துடும் அண்ட் நெக்ஸ்ட் மறுபடியும் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ 35 2s are 70 next 2 table 35 வராது 3 டேபிளையும் வராது 4 டேபிளையும் வராது so go with 5 so 5 எடுத்தோம்னா 7 5s are 35 so 7 is a prime number so டைரக்டா 7 போட்டு கீழ 1 போட்டுக்கலாம் so அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா product of prime factor னு கொடுத்துட்டாங்க so நமக்கு एक्चुअली இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தது எல்லாமே prime numbers தான் அதோட ப்ராடக்ட் எழுதணும் அப்படி தான் எக்ஸ்பிரஸ் பண்றோம் so 140 is equal to ரெண்டு 2 இருக்கு so 2 square into 5 into 7 இதான் வந்து 140 கான சொல்யூஷன் நெக்ஸ்ட் அதே மாதிரி 156க்கு சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேக் இட் டு பி 2 எடுத்தோம்னா 7 2s are 40 ரிமைண்டர் 1 ஸோ 16 இருக்கும் ஸோ 8 2s are 16 ஸோ நெக்ஸ்ட் 2 டேபிள் 3 2s are 6 ரிமைண்டர் 1 ஸோ 18 வரும் ஸோ 9 2s are 18 ஸோ 2 டேபிளில் 39 வராது ஸோ கோ வித் 3 டேபிள் எடுத்தோம்னா 1 3s are 3 and 3 3s are 9 ஸோ 13 is a prime number அதனால் 13 அப்படியே போட்டு கீழே 1 போட்டுக்கணும் So 156 product of prime factors represent பண்ணனும் அப்படினா 2 square into 3 into 13 represent பண்ணலாம். Thank you.